வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பில் மகிழ்ச்சி. நான் ராஜு, இது ராஜு வெஸ்டி. ஸோ நம்ம நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் ஒரு சில கேள்விகளும் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாச்சன்ஸ் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டலில் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்ச நண்பருக்கு எப்படி டென்சிட்டி வச்சிருக்காங்கன்ற ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா இதில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நண்பர்கள் வந்து எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த நண்பருக்கு ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 3500 கிராஃப்ட் வரைக்கும் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி வந்து எவ்வளோ டென்சிட்டியை வச்சுருக்காங்க, எவ்வளோ கிராஃப்ட் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம லாச்சன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மற்றும் சென்னையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ நேரில் வந்து கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நண்பர்களை கேட்டிருந்த கேள்விகள் என்னென்னா, ஒருத்தர் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சிருக்காரு. செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்பிளேஷன் செஞ்ச ஏர் நல்லா இருக்கு. ஒரு 4 மந்த்துக்கு அப்புறம் அந்த ஏர் வந்து நல்லா இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஏர் வந்து நிறைய ஃபாலோ ஆகுது. நான் வந்து பிஆர்பி வந்து கண்டினியூவாக எடுத்துட்டு தான் இருக்கேன். அதாவது நார்மல் பிஆர்பி எடுத்துட்டு இருக்காரு. நான் இது கண்டினியூவாக எடுத்துட்டு இருக்கேன். ஏன் ஏர் ஃபால் ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டிரான்ஸ்பிளேஷன் செஞ்ச ஏர் பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ்க்கு இருக்குமா, நமக்கு 50 வயசு ஆகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்பிளேஷன் செஞ்ச ஏரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற ஏரை விட ரொம்ப ஆழமாகவே இருக்கும். ஸோ முடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழப்பகுதியில் இருக்கிறதால அதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக முடி இருக்கிறதா கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு வந்து இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். அது இருக்கிறது அது ஒரு உண்மையும் இருக்குது. ஆனால் மெயின்டைன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டிரான்ஸ்பிளேஷன் செஞ்ச ஏர் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காகவே வெளியே வரும்போதே நல்லா போஷாக்காக நல்லா வரும். ஆனால் நம்ம எக்ஸிஸ்டிங் ஏர் வந்து ஃபாலோ ஆகுது அப்படின்றதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, நமக்கு டிரான்ஸ்பிளேஷன் செய்கிற டிரான்ஸ்பிளேஷன் செய்கிறோம் பார்த்தீங்களா, அது இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஏர் ஃபால் ஆகிட்டே இருந்திருக்கும். ஸோ திடீர்னு சென்டரில் டிரான்ஸ்பிளேஷன் செய்யும்போது பக்கத்தில் இருக்கிற முடியும் பார்த்தீங்கன்னா ஒருவேளை கொட்டக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கலாம். அப்போது நமக்கு நம்ம பிஆர்வி பண்ணும்போது அதை நம்ம பாடிக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை அக்செப்ட் பண்ணாத பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏர் ஃபால் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீக்ரோத் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது வந்து பொதுவாகவே ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா யோசனை பண்ணால் உங்களுக்கு தெரியும். நம்ம பாடியிலே பார்த்தோன்னா நார்மலாக ஒரு ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு. நீங்கள் பிஆர்வி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதோ ஒரு நல்லதோ கெட்டதோ ஒரு ப்ராசஸ் புதுசாக வரும்போது அது நம்ம பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணாத பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்மனெண்ட்டாக அந்த மாதிரி கொட்டிடும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வேணாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் பிஆர்வி பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னா அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பயோட்டின் பிஆர்பிக்கு போங்க, இல்லை ஜிஎஃப்சிக்கு போங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா பிஆர்பியுமே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் பண்ணது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நார்மல் பிஆர்பி தான். ஸோ எனக்கு நார்மல் பிஆர்பியே தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எனக்கு ரிசல்ட் கொடுத்துருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் போல தேவையான போது ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா பயோட்டின் எடுத்திருக்கேன், ஒரு சில டைமில் ஜிஎஃப்சி எடுத்திருக்கேன். ஸோ அது ஒரு சில டைமில் எடுத்திருக்கேன். ஆனால் மேக்ஸிமம் எடுத்து நார்மல் பிஆர்பி தான். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பிளேஷன் செஞ்ச யார் வந்து எனக்கு 50 வயசு ஆகும்போது இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நீங்கள் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சது மட்டும் இல்லைங்க, நார்மலாக இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் யார் கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சரியான முறையில் மெயின்டைன் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா முடியுமே கொட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சதால ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், அதனால் இருக்குமா இருக்காதுன்ற சந்தேகம்லாம் தேவையில்லை. இதுவும் நம்முடைய நார்மல் ஹேர் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லைஃப்பை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் கொண்டு வரும். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பற்றிலாம் பெருசாக நீங்கள் ஒப்பி யோசிக்க வேணாம். நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கங்க. நல்லா பார்த்துக்கிறதுக்காக நீங்கள் நல்ல உணவுகளை சாப்பிடும்போது அந்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான போஷாக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். ஷாம்பு தேர்ந்தெடுக்கும் போதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தேகம் இருக்கும்போது கிளினிக்கையோ என்னையோ அணுகி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சந்தேகத்தை கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு என்னுடைய நாலேஜ் எட்டாத சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஹாஸ்பிட்டலில் கேட்டு உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில டைமில் கால் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க, பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பதில் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து அதில் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தாலே தெரியும். குறைஞ்சது ஒரு 100 காலாவது நம்ம வந்து இப்போ வரும், 100 பேஷண்ட்டாவது குறைஞ்சது வருவாங்க. ஸோ அதில் ஒருவேளை மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். உங்களுக்கு மிஸ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கால் பண்ணுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிலே பண்ணுறாங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான பதிலாக நான் கொடுக்குறேன்.
ஸோ நம்ம லா சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஹேருக்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே டிரான்ஸ்பர் செஞ்சுருக்காங்க. சென்னையில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயும், அதே போல் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தொட்டிப்பாளையம் பிரிவு. ஸோ அந்த ஜங்ஷன்லேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது. ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பேக்கேஜ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பேக்கேஜை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், பதிலுக்கு காத்திருக்கேன். உண்மையாக